everybody's forever crush, forever thug, STR. அவரை பத்தி வெளிய 4 பேர் 4 விதமா பேசுறாங்கல்ல, ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Not super, not heroes, not giving up. Thunderbolts வெற்றி நடை போடுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாலியாக பேசலான்னு வந்தால் என் தலைவன் எஸ்டிஆரை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. அவர் முன்னாடி என்ன பேசுறது? ஏன்னா அவர் கூட தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷனில் வேட்டை மன்னன். சார் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் கை வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகாது, உங்கள் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றுவேன். நம்ம ஜாலியாக ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதை பிடுங்கிறதுக்கு ஒரு டைலாக்கு. நெல்சன் யாரவன் நெல்சன்? ஆந்து உன் வேலை தானே இது, முருகாவா? சரி. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிஷோர் சார், ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கலை, பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ. நான் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த், சேதண்ணன், முருகா அண்ணன், இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தான அண்ணன் டீமில் சேரணுன்னாலே ஒரு பெரிய காம்படிஷன், அந்த வண்டியில் ஏறவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது சமையல்காரன் சமைக்கும் போது பிரிச்சுக்குவான்ல, என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதும் போது பிரிச்சுக்குவாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதனை கை தூக்கிடுவாப்புல, ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு தம்பின்னா மாறண்ணை கை தூக்கிடுவாப்புல, ஓ நானும் இருக்கேன்ட்டு. அந்த மாதிரி டீமில் எல்லாமே பிரிச்சுக்குவாங்க. இந்த வண்டியில் நம்ம எப்படி ஏறி உட்கார முடியும்? அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்டில் உட்காந்துட்டேன். ஏன்னா அண்ணன் படத்தில் நடித்தா தான் கொஞ்சம் காமெடி நல்லாயிருக்கும். இதை வச்சு இன்னும் 4-5 படம் கிடைக்கும். என்னண்ணா கரெக்ட் தானே? நம்ம பழப்பு இப்படி தானே ஓடும், வேறு வழி இல்லையே. நேர்கள் ரவி போதுமா? சரி நான் முடிச்சிடுறேன். நேர்கள் ரவி சார், உங்களுக்கு தமிழ் சினிமா, பொருள் சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார். இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா படத்துலையும் உங்களை போடுவாங்க. வித் சூப்பர் ஆர்டிஸ்ட் கஸ்தூரி மேடம். உங்களை கேட்டாலே அந்த என்ன படம் பிரபு சார் பாட்டு ஒன்று வருமே, அந்தியில், அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். யாஷிகானந்த், இன்ஸ்டா குயின். நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க, ஹாட்டா நல்லா தான் இருக்குது. பார்த்தியா, எதுக்கோ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு கை தட்டுறாங்க. தீபக் சார் கேமராமேன் ரொம்ப நன்றி. சந்தான அண்ணன், அடுத்து தலைவன் கூட நடிக்கிறீங்க, என்ன எல்லோரும் கூட நடிக்கிறீங்க. ஏன்னா இந்தமாரி நீங்கள் நடிக்கணும். நீங்கள் நடித்தா தான் ஒரு டீம் ஒர்க் பெருசாக இருக்கும் உங்களுது. உங்கள் கூட நாங்களும் அப்படியே ஓரமாக வந்து நேரில் வந்து நின்று ஓடிடுவோம் நாங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அவையோருக்கும் சபையோருக்கும் ஆன்றோருக்கும் போன்றோருக்கும் இதே மாதிரி பேசினா போர் அடிக்கும், எனக்கும் தெரியும். பொதுவாக லென்த்தாக பேசினா ஷார்ட்டாக பேசினா பிடிக்கும். சரி, ஷார்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு லென்த்தாக பேசுகிறவங்கள வந்து நம்ம கிண்டல் பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்புறம் வந்து நம்ம லென்த்தாக பேசினா நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க. அதனால் வந்து என்ன விஷயம்னா, இப்போ நம்ம எஸ்டிஆர், நீங்கள் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, அவர் வந்து யார் டிவி சேனலில் இட்டானாலும் உடனே கூப்பிட்டு படத்தில் வாய்ப்பு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவருடைய மன்மதன் படத்தில் எனக்கும் வாய்ப்பு கேட்டார். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் அப்போ காமெடி பஜார் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் இப்போ சத்தியம் பண்ணார்ல அந்த கேரக்டரு. பட்டு ஜெயா டிவியில் அப்போ வந்து என்னுடைய பார்ட்னர் வந்து சேனலில் வந்து நடிக்க சான்ஸ் கிடையாது, அவருக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டார், என்னையும் சேர்த்து பிஸி ஆகுறேன்னு சொல்லி விட்டார். இல்லைனா அன்றைக்கே தலைவனோட வேறு லெவலில் வந்திருப்பேன். ஆனால் அதில் சந்தானம் இருந்ததுனால அந்த சந்தானம் மூலிமா இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய லிங்க் கிடச்சிருக்கு. அது நம்மளுடைய முதலாளி. அதை பற்றி சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து ஆர்யா ப்ரோ ப்ரொடக்ஷனில் அவரோட நடிக்க முடியல, கண்டிப்பாக நடிப்பேன் அதுக்கப்புறம். அதனால் அவருடைய ப்ரொடக்ஷனில் நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஏற்கனவே கிங்ஸ்லி போதுன்னு வேறு சொல்லிட்டீங்க, அதிலே பேச்சு பாதி குறைச்சிங்கன்னு நினச்சிட்டேன்.
மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் கேளுங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. வணக்கம் வணக்கம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கிற மக்கள் அண்ட் ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு சாரி. And thank you so much. I want to start with the captain of the ship, that is Premanand sir. So thank you so much. Actually one kutti story irukku. Na nadikka aarambicha odane had done a small scene in Inima Ipdida with Santhanam sir. He was my first co-actor. ஸோ அவங்கள தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் 10th இருக்கும்போது அண்ட் கரெக்ட்லி கட் to 7 years back. Now I'm working with him and ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. I want to thank STR sir, தலைவர், for being here. And I want to thank Arya sir for the production. And அவங்க யோசிச்சாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் I should be there. லைக் அவங்க சொன்ன மாதிரி பேய் படம்னு பேய் இருக்கா இல்லையா, நான் கண்டிப்பாக இருப்பேன். And I want to also thank Madan because அவங்க எல்லா டைமும் வந்து he was making sure everything goes well on the set. And நிறையா வந்து அவங்க பார்த்துருக்காங்க. கிங்ஸ்லி சார் அண்ட் மாறன் சார் அண்ட் கஸ்தூரி மேம் அண்ட் மோகன் சார், உங்களோட தான் என்னோட மெஜாரிட்டி டைம் பாஸ். அண்ட் வில் பி லைக் ஃபுல் ஜாலியாக ஏதாச்சும் ஜோக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் வந்து என்டர்டெய்னிங்காக போச்சு. And I really had a good time shooting with everybody. Thank you so much for giving me this opportunity. And kandipa indha padam vandu na dilukku duttu paatha theater la, and I was so stunned and I really loved it. So I am part of it. So enakku romba sandosham. Kandipa theater la parunga and don't support piracy. See you. Love you guys. Bye. சந்தானம் சார் ரசிகர்களுக்கு முதல்ல வணக்கம். Such a wonderful audience. மேடையில் இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்காக பிரத்யேகமாக வந்திருக்கும் திரு சிம்பு சார் அவர்களே, ஹீரோ சந்தானம் சார் அவர்களே, திரு ஆர்யா அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஆக்சுவலாக ஐ மஸ்ட் தேங்க் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் டு அவர் ஹீரோ சந்தானம் and the producer Mr. Arya, co-producer Kishore, and the director Premanand avர்களே, for giving me a very good opportunity to act in this movie. அதாவது வந்து ஹீரோவாக பண்ணியாச்சு, கேரக்டர் பண்ணியாச்சு, வில்லன் பண்ணியாச்சு, ஒரு காமெடி லைன் இது வரைக்கும் பண்ணதில்லை நினச்சிட்டு இருந்தப்போ டிக்கி லோனான ஒரு படத்தில் நம்ம கார்த்திக் யோகி அண்ட் சந்தானம் சார் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து, அது மூலமாக வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்து, அதாவது நிழல்கள் ரவி வந்து காமெடி பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சார் சார் அவர் சீரியஸாக ஆக்ட் பண்ணுவார், எப்படி சார் என்ன சார் பிரமாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது காரணம் மிஸ்டர் சந்தானம் சார். ஸோ ஐ மஸ்ட் தேங்க் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் பிரேமானந்த் அந்த சந்தானம் சார் தே கேவ் ஏ வெரி ஃபென்டாஸ்டிக் கேரக்டர். மெக்டவுஸ் அப்படின்னு ஒரு கேப்டன், ஷிப் கேப்டன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் திஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து இந்த காமெடி அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேட்டரில் படம் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கா, காமெடி நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் ரியலாக நடிக்கும்போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. வெரி டஃப்பான பார்த்து சந்தானம் சார்லாம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் கேஷுவலாக, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்டு. ஸோ ஜஸ்ட் அவர் டைலாக் பேசினாலே அந்த டைமிங்கில் யாராக இருந்தாலும் சிரிச்சுருவாங்க அந்த மாதிரி. ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, ஸ்கிரிப்டை கொடுத்தோன்னா பிரேமானந்த் கொடுப்பாரு, டைலாக்ஸ் இருக்கும், இதை எப்படி பேசலாம், இதை வந்து இந்த மாடுலேஷனில் பேசலாமா, அந்த மாடுலேஷன் பேசலாமா,
அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் இப்படி கொடுக்கணும், எங்கே டைமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டியிருக்கு. ஒரு காமெடி பண்ணுறதுனா இது சாதாரண விஷயம். மற்ற கேரக்டர் ரோல் பண்ணுறது, ஒரு ஹீரோ பண்ணுறது, ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைனா வந்து அந்த கேரக்டர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் காமெடி மட்டும் அவங்களை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேக பண்ணும், கஷ்டப்படணும். ஸோ அது வந்து நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோன்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு செஞ்சுருவாங்க நம்மளை. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தில் நடித்தேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து கேமரா தீபக் சார், தீபக் பாடி, அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம். அவங்க அப்பாவோட கேமரா இது ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தீபக் சார் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுக்கு எந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி அற்புதம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டிங் பரத் சார் ஃபேன்டாஸ்டிக், ஹஸ் டன் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். அண்ட் ரொம்ப டஃப்பான எடிட்டிங் இந்த படம் வந்து. ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் ஸ்டோரியை வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது அருமையாக எடிட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஷிப்பு பேக்ரவுண்டு அண்ட் ஐலாண்டு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீ எல்லாம் போட்டு, அதாவது செட்டை வந்து பயங்கர ஒரு ஹாரர் செட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மோகன் சார். ஓகே, ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. உங்களோட எனக்கு ஒரு சின்ன இந்த ஒரு இது கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வெரி நைஸ் டு யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். காட் பிளஸ் யூ. வணக்கம் எவ்ரிவன். ஃபர்ஸ்ட், மனம் நிறைந்த நன்றிகள், ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே, சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே, 2 பேருக்கும் ரியலி ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். படத்தில் மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனையெல்லாம் வந்தது. அந்த பிரச்சனையும் போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல, அங்கே பாருங்களேன், அவர் சிரிச்சிட்டு இருக்கார் பாருங்களேன், அதே மாதிரி சிரிச்சுட்டே தான் அதையும் ஹேண்டில் பண்ணார். ஸோ யோர் ஸ்ட்ரென்த் வாஸ் மை ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது உங்களோட ஹீரோ, எல்லாரோட ஹீரோ, என்னோட பிகெஸ்ட், நிஜமாக சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் நீங்களாம் வந்து 90s கிட்ஸ் 2000 கிட்ஸாக இருப்பீங்க. அதனால எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில. நான்லாம் லொல்லு சபா ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து ஃபேனு. ஸோ அப்போலேருந்து அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஹியூமிலிட்டி, டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்லை. சந்தானம் சாரோட இது ஐ ஒர்க்ட் வித் ஹிம் பிஃபோர், பட் இந்த படத்தில் அவரோட எனக்கு நிறையா காம்பினேஷன். அதில் நான் உங்களுக்கு நிஜமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க. அந்த மனுஷன் எப்போ தூங்கினாரு எப்போ எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நைட் அண்ட் டே நாங்கள் ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பார். நாங்கள் எங்கள் காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டே இருப்பார். இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்த பாராட்டுறதா இல்லை சந்தானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல. ஸோ ரியல் லைஃப் ஹீரோ அவர். காமெடி பண்ணுறது உலகத்திலேயே நான் வந்து முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன், கவர்ச்சியாக நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஐயோ, காமெடியாக நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமாவில் கிடையவே கிடையாது. ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென் த்ரூ, கண்ணால் பார்த்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் யூ கேவ். எனக்கு ஃபஸ்ட்டு காமெடி ரோல். ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் போது நானே பார்த்து சிரிச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகேன் கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஆனந்த் சார், பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தார். சொல்லும் பொழுது நீங்கள் சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னார். ஐயோ, என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவர் இது வந்து சீனில் மட்டும்தான் அம்மா, அதுக்கப்புறம் முழுக்க அலப்பற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னார். ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் அந்த கதையை நான் கேட்கும்போதே சிரிச்சுட்டே இருந்தேன். நீங்கள் பார்க்கும்போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. இந்த படத்தில் அவர் போட்டது குண்டு இல்லை, நான் தான் வந்து கவர்ச்சி பாம் ப்ளஸ் கவர்ச்சி மாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்ஸ், இட் வாஸ் ஃபன். யோர் டீம்
அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ், நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்ணுறீங்க. 3 நிமிஷம் தான், தயவு செஞ்சு என்னை தோர்த்தாதீங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, டைரக்ஷன் டீமில் ஐ ஹாவ் டு தேங்க் பிரேமானந்த் சாரோட இன்னும் அவருக்கு இந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி 4 கைகள் இருக்கிறாங்க. ஸோ முருகன் சார், சேது சார், சண்முகம் சார் அண்ட் ஏடிஸ் தனேஷ், அபி, விவேகா, சதீஷ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஏன்னா அவங்க க்ரூஸில் ஒரு ஷூட்டிங் எடுத்தோம். க்ரூஸில் எல்லாரும் ஜாலியாக அங்கங்கே போயிடுவாங்க. அங்கே வேற எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்குமா, யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு இதுவாக பண்ணாங்க. அந்த இடத்துல பிக்கஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னால் மதன், பிரபா, சூர்யா, ஜஸ்ட் absolutely great work. The real heroes behind a movie அப்படின்னு சொன்னா உங்களை சொல்லணும். Thank you so much. Afro, awesome. I'm hearing you for a movie for the first time. Big fan of your work. ரெடின், மாறன், உங்களுடைய அலப்பறைகளை வந்து இவங்களோட தான் எனக்கு. ரெடினுக்கும் மாறனுக்கும் நடுவில் நாங்கள் உட்காந்துருப்போம். ரெடினுக்கு எப்போவுமே பாவம், அப்போ தான் புதுசாக கல்யாணம் வேற இருந்தது. அவர் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே இருப்பார். என்ன அவசரம் மாறன் சொல்லிட்டே இருப்பார். நடுவில் நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன். யாஷிகா, கீதிகா, யாஷிகா, அழகான பெண்கள். இந்த அழகான பெண்களுக்கு நடுவில் என்னை வச்சு எல்லா ஷார்ட்லேயும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதனால பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன். தீபக் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு டான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன். அன்றைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிங்க, இன்றைக்கும் லட்டு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு என் முகம் பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச் தீபக். மோகன் சார், என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே. இஃப் யூ நோ அது அவரோட இன்சைட் ஜோக். எவ்ரி ஒன், நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன் எனக்கு. ஐ திங்க் ஐ ஹாவன்ட் மிஸ்ட் எனி ஒன். ஸோ கோயிங் டு கம் டு everybody's forever crush, forever thug, STR. இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இது வந்து பர்டிகுலர்லி ஓயா பிக்கெஸ்ட் ரஷ். ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பைட்டா இருக்கும். STR பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர அட்மைரர் ஆஃப் STR. நாட் ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் மூவிஸ். அவர் மூவிஸை பற்றி நான் அவர்கிட்டயே நிறைய சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி ஆனஸ்ட் டு த கோர், வாட் யூ சி இஸ் வாட் டு கெட். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற அந்த விஷயம் தெரியவே தெரியாது. இதுதான் அவரோட நிஜம் முகம். அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைலாக மாறிட்டு இருக்கும். பட் உள்ள அந்த மனசும் அவரோட முகமும் சேம், ஆனஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவரை பற்றி வெளியே 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கல்ல, ஆனால் அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும். ரொம்ப நாளாச்சு பேசி STR, இன்னைக்கு நீங்கள் என்னோட பேசணும். ஓகேவா? ஆல்ரைட், தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். படத்தை பற்றி 2 விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்து செம்ம டிப்ரெஷனாக இருக்கும்போது இந்த படத்துக்கு டப்பிங்க்கு கூப்பிட்டாங்க. நானே அப்படின்னு இருந்தேனா, படம் டப்பிங் பார்த்துட்டு எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. பயங்கர சிரிச்சுக்கிட்டே ரவி சார் அலப்புற அழிச்சாட்டம் பண்ணியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன், இன்னும் இங்கே வராதவங்க நிறைய பேர். ஜிவிஎம், ஓ மை காட், ஜிவிஎம் நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க. எல்லாத்தையும் டப்பிங்கில் நான் பார்த்துட்டேன். இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் ரெவ்யூவையே கலாச்சிருக்கிறாங்க. ரெவ்யூவை பற்றி கவலைப்படாமல், சிஎஸ்கேவும் இல்லை, அந்த கவலையும் தெரியாம, வேற எந்த பிரச்சனையும் இல்லாம சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு முழுக்க சிரிக்கலாம். அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் கொடுக்குற ஒரு பிகெஸ்ட் பிரைஸா இருக்கும். எல்லாரும் ஒரு பரிசா இருக்கும். அந்த பரிசுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? Thank you so much. I love you all. You've been a great audience.
Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Not super, not heroes, not giving up. Thunderbolts வெற்றி நடை போடுகிறது.